தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த சமூகத்திலே எங்களை எல்லாரும் பெருமையாக்குகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உமக்கு முன்பாக நிற்பதற்கு, உம்மோடு பேசுவதற்கு எங்களை முற்றிலும் கழுவும். கரை திரை இல்லாதபடி எங்களை எல்லாரும் கழுவி இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எல்லா பலவீன சுகவீன அசதி சோறு மறதி மந்தபத்தி தூக்கம் பயமெல்லாம் எங்கள் ஓருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். ஏசப்பா, பிள்ளைகள் விசுவாசுடைய சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். பாடல்கள், சங்கீத பகுதி, ஆராதனை, செய்தி, ஆசீர்வாத ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பருதும் ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவநாமம் மற்றும் மகிமைப்படும், தேவ சித்தம் செய்யப்படும். எல்லாவற்றையும் பார்த்து தாழ்த்து துதிகன மகிமை நமக்கே செலுத்தும். ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக வாஸ்தவமா ஜெபிக்கும்படி கேட்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஒவ்வொரு நாளும் எல்லாம் கொடாமும் தீவிக்கும் நாசமாக விலகி பாதுகாத்தவர தெய்வமே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவா, இந்த வேளையிலே ஆண்டவரே பேசுகிற தாசனமாய் நீர் பேச முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே மூலமா வர வார்த்தை ஆண்டவரே அநேக பிள்ளைகள் காண்கிற பிரச்சனையா ஆண்டவரே மாற்றுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே வைத்தியத்தை திரும்ப செய்யுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவா ஸ்தோத்திரிக்க ராஜா. ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படக்கூடியதாக ஆண்டவரே இந்த ஆராதனையிலே ஆண்டவரே தேவ மகிமைப்படணும். இறங்கக்கூடியதாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். தகப்பனே ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே வேற கூட ஆண்டவரே அப்பா என்ன முற்ற தாழ்த்துகிற ராஜா உங்க முன்பாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே தேவ ஆவியானவரை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. இந்த ஆராதனைக்கு விரோதமா எடுக்கிற எல்லா பல ஆவிகள், துஷ்ட ஆவிகள், கெட்ட ஆவிகள், அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகக்கூடியதாக ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தைக்கு விரோதமா எடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்கிற பிள்ளைங்க பார்க்கிற ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவரே அப்பா விசுவாசத்துக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. ஆமென். ஒவ்வொரு பகலை தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஆமென். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சீக்கிரத்துல நம்ம சபையை தெரிந்து ஆண்டவரே தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக நம்ம ஆராதிக்க ஆண்டவரே வார்த்தை கேட்க ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்க்கக்கூடியதாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை ஒருமனமா நீர் கூட்டி சேர்க்கக்கூடியதாக ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும் ராஜா. ஆமென். அப்பா உம்முடைய கரத்திலே ஒரு முத்திரை எல்லா துதிகளை மகிமைப்படட்டும் ஒருவருக்கே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே சபை மக்களை, அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டின் சபை மக்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நீங்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளிலே அமர்ந்து பயபக்தியோடு வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் ஆரம்பம் முதல் முடிவு பெறுதும் இந்த ஆராதனை கலந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று ஆமென், ஆமென், அல்லேலூயா. லாபமான
அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். ஆமென். எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் துன்புகம் நான் காணணுமே, அவர் துன்புகம் நான் காணணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தயம் ஓடுதாய், நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தயம் ஓடுதாய், நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பாடல் நமக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடவே ஆண்டவர் மீதமுள்ள நேரத்தை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஒரு சங்கீத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 முதல் 3 வசனங்கள். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, சபை மக்களே, வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்கள் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. தாவீது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், சத்துருக்களின் போராட்டம், எதிரிகளின் போராட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கர்த்தரை நோக்கி தாவீது அந்த நாளிலே பாடின பாடல். முதல் வசனம், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறு. தாவீது சொல்றாரு. 2வது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறேன். இது எல்லாம் ப்ரொடெக்ட், இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. இயேசுநாதர் ஒருவர் தான் நமக்கு பாதுகாப்பு. இதை தாவீது உணர்ந்து இந்த பாடலிலே அவர் பாடியிருக்கிறார். 3வது வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்.
அவர் மட்டும்தான் துதிக்கு பாத்திரம், அவர் மட்டும்தான் தெய்வம், அவர் மட்டும்தான் கடவுள், அவரை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்கிற தேவ மக்களே, இந்த உலகத்திலே நடக்கிறதான பொல்லாப்பு, விபத்து, மோசநாசங்கள் இந்த நாளிலே 50 நாட்களுக்கு மேலாக இந்த கொரோனா வியாதியினாலே ஒவ்வொரு தேசமும் பாதிக்கப்பட்டு வேதனையோடும் துக்கத்தோடும் ஒரு சில தேசங்களிலே ஜனங்கள் அதிகமாய் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய, மரணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இயேசுநாதர், நம் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். அதனால தான் தாவீது உணர்ந்து எழுதுகிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இன்றைக்கு எல்லாருமே ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்கிறது. என் நாமத்தை அறிந்தவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். என்றைக்கும் கர்த்தாவே, இந்த உலக மக்கள் எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடட்டும், அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். இதைதான் தாவீது உணர்ந்து எழுதுகிறார். துதிக்கு பாத்திர அவர் மட்டும்தான் ஆராதிக்கூடியவர், அவரை மட்டும்தான் துதிக்க வேண்டும். அவர் சொல்றார், அவரை நான் கூப்பிடுவேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இந்த உலகத்திலே சத்துருக்கள் இருக்கிறார், அதிகமாய் பிசாசு. இந்த பிசாசு நாய்கள் உலகத்திலே சுற்றி திரிந்து தேவ பிள்ளைகளை அழிக்க வேண்டும், அவர்களை விழத்தள்ள வேண்டும் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உலகத்தில் நடக்கிற மோசநாசங்கள், எதிரிகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்று துதிக்கு பாத்திரராகி இயேசுவை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் சொல்றார். தாவீது சொல்றார், சத்துருக்களின் நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார். அப்போ நமக்கு அவர் கோட்டையா இருக்கிறார், பாதுகாப்பு அரணா இருக்கிறார், கண்மலையா இருக்கிறார். நம்ம நம்பி இருக்கிற துருகம், கேடகம், என் ரட்சனை கொண்டு என்னை காப்பாற்றுகிற தெய்வம் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது, நாம் அவர் பட்சத்தில் இருக்கும்போது நம்ம யாரும் ஒன்றும் டச் பண்ண முடியாது, தொட முடியாது. அதனாலதான் என் பலனாகிய கர்த்தாவே, நமக்கு பலன் என்பது, இந்த பலன் என்பது சரீர பலன் அல்ல, ஆத்துமா பலன். ஆத்துமாவிலே ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நம்ம பலன் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இந்த சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். சரீர பலன் அல்ல, ஆத்மா பலன். அதனால்தான் தாவீது என் பலனாகிய கர்த்தாவின்னு சொல்றார். அப்போ நாம் தினந்தோறும் தேவ பலத்தை பெற்று இந்த உலகத்திலே பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெயித்து வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு உதவி செய்வார். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். எப்போது என்றால் அவரை துதிக்கும் போதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். அப்போ துதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். இந்த உலகத்தில் எந்த விதமான ஆயுதங்களும், எந்த விதமான பலமான பொருள் இருந்தாலும், ஜனங்கள் இருந்தாலும், உபகரணங்கள் இருந்தாலும் மனுஷனை காப்பாற்ற முடியாது. இயேசுநாதன் ஒருவரால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். இந்த வசனம் சொல்கிற தாவீது உணர்ந்து எழுதுகிறார். அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? 5 நிமிஷம் கர்த்தரை நோக்கி அப்படியே ஆராதனை செய்வோமா? துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவர் இயேசு நோக்கி பார்ப்போமா? நமக்காக பரிந்து பேசின இயேசப்பா, பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் துதிக்கு பாத்திரர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா! அவர் ரட்சகர், அவர் ரட்சணிய கொம்பு. ஓ ஹல்லேலூயா! உயர்ந்த அடைக்கலம், அவர் கோட்டை, அவர் அரண், அவர் துருகம், அவர் கண்மலை, என் பலனாகிய கர்த்தாவே. தாவீது கூப்பிடுகிறார். அதே போல நீங்களும் என் பலனாகிய கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நம்ம பலப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மோசநாசங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ள தேவ பலன் தான் வேணும், மாம்ச பலன் அல்ல. தேவ பலனால தினந்தோறும் அபிஷேகம் நிரப்பப்படணும், வல்லமையால் நிரப்பப்படணும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நமக்குள்ளே வாழுகிறார். அந்த தெய்வத்தை இந்த நேரத்தில் நாம் உயர்த்த போகிறோம். அவர் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அரணாய் இருக்கிறார். ஓ நன்றி சொல்கிறோம், நன்றி, ஹல்லேலூயா, நன்றி ராஜா, ஹல்லேலூயா, நன்றி, நன்றி ராஜா. வல்லவரே, எனக்காக சிலுவிலே அடிக்கப்பட்டவரே, ரத்தம் சிந்தினவரே, ஜீவனை தந்தவரே, மரித்தவரே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே, சதா காலம் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவரே, சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவை மரணத்தினால் ஜெயித்தவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகள் சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிலுவை மரணத்தினால் ஜெயித்தவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. அவர் துதிக்கு பாத்திரர். அவர் மட்டும்தான் ஆராய்ச்சி. இந்த உலகத்திலே தேவர்கள் என்று சொல்லப்படும் நிறைய பேர் இருந்தார். அவர் தேவாதி தேவனாயிருந்தார். கர்த்தாதி கர்த்தர், நாம் அல்ல, அவரே நம்ம. துதிகள் ஆசை துதிகள் பிரவேசம் நிகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை ஜீவனுள்ளது மெய்யானது வானாதி வானங்களில் வந்தது. 7 பொன் குத்தோடு மாத்திரை உலாவுகிறார். ஓ தேவாதி தேவன், ஆராதனை வேளையில கர்த்தர் நம்ம மேல் இறங்கி வருவார். ஆராதனையிலே வானம் திறக்கும், தெய்வம் பேசும். ஆராதனையிலே ஜெயில் கதவுகள் உடைக்கப்படும். ஆராதனையிலே திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஓ ஆராதனை வேளையிலே அந்த இடம் அசையும், பூமி அதிரும். ஹல்லேலூயா. சங்கடிகள் கழண்டு விடும், கதவுகள் திறக்கப்படும். நன்றி சொல்கிற தேவதூதன் இறங்கி வருவார். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. எங்களை மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறவரே, இந்த உலகத்தில் எவ்வளவு போராட்டங்கள், சஞ்சலங்கள், வியாதிகள், மரணங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றிலும் வருது எங்களை மட்டுமாய் காத்து கொண்டு வருகிறது எங்கள் ஆண்டவர் இயேசுவே.
உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர், போதிக்கிறவரை, புத்தி சொல்லுகிறவர், நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறவர், கண்டிக்கிறவரை, சிருஷ்டிக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் கடைசி வரைக்கும் உம்மை நோக்கி ஓடி வர எங்களுக்கு உதவி, விழுந்து போனாலும் எங்களை தூக்கி நிறுத்தினோம். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள பெரிய காரியம். சகல துதிக்கான மகிமை நமக்கே செலுத்தும். எங்களை எல்லாரும் தாழ்த்துவோம், உம்மை மட்டும் உயர்த்துகிறோம். மரித்தோரில் இருந்து உயிர் சேர்ந்த எங்கள் ஜீவனுடைய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தில் ஜெபித்தோம். ஜெபம் கேட்டு அப்படியே செய்து எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் வேத வசனத்துக்காக கடந்து போகிறோம். வேத புத்தகத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை விளக்கி தருவார். பயபக்தியோடு அமர்ந்து வேத புஸ்தகத்தை நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அன்பான தேவ மக்களே, பந்தய சாலை உலகத்திலே ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க. அந்த பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவனே அந்த பந்தய பொருளை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளதாக தக்கதாக ஓடுங்கள் என்று சொன்னார். அப்போ அது பந்தய சாலையில் ஓடுறவன் நிறைய பேர் ஓடுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் தான் பெற்றுக்கொள்வான். நாமும் ஓடுகிற ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அப்போ பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவனுக்கு முன்கூட்டியே அந்த பந்தய பொருள் எல்லாரும் பார்வைக்காக வைத்து விடுவார்கள். அது ஷீல்டோ, அது கப்போ, அது மெடலோ எல்லாரும் பார்ப்பதற்காக வைத்திருப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு அந்த ஓட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமளோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. அவன் பரிசை பெறணும்னு சொல்லி ஒரு மனுஷன் தான் பெறணும்னு சொல்லி இதில் வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்து ஓடுறான். நீங்களும் நானும் அந்த பந்தய பொருளை நம்ம இங்கே பார்க்கல. அவன் பந்தய பொருளை ஒரு டேபிள் மேலேயோ ஒரு இடத்துல வச்சு எல்லாருடைய பார்வையிலும் அந்த பந்தய பொருளை வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஓடுறான். அந்த பந்தய பொருளை எனக்கு தான் சொல்லி ஓடுற அத்தனை பேருக்கு கிடைக்காது, ஒருவனுக்கு தான் கிடைக்கும் வேதம் சொல்லுது. ஆனால் நமக்கு வச்சிருக்கிற பந்தய பொருளை நம்ம பார்க்கல. அந்த பந்தய பொருள் நமக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கப்படும். இதுதான் விசுவாசம். அவன் பார்த்து ஓடுறான், நீங்களும் நானும் பார்க்காமல் ஓடுகிறோம். அல்லேலூயா. அப்போ இச்சை அடக்கம். அந்த பந்தயத்திலே கலந்து கொள்ளுகிறவன் இச்சை அடக்கமாயிருப்பான், தன்னடக்கமாயிருப்பான். அதாவது இச்சை அடக்கம்னா அந்த 15 நாளோ 1 மாசமோ 2 மாசமோ அது எவ்வளவு நாள் தன்னை அவன் என்ன பண்றான், ஆயத்தப்படுத்துறான். அந்த பந்தய பொருளை அடையணும்னு சொல்லி அவன் தன்னை ஆயத்தப்படுத்துறான். அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல, தூங்குற விஷயத்துல, மற்ற சுத்திர விஷயத்துல, அதே போல இச்சை அடக்கம், சினிமா, பெண்கள், ஆண்கள் உறவு, இதிலெல்லாம் இச்சை அடக்கமா இருப்பான். இவ்வளவுதான் சாப்பாடு, இவ்வளவுதான் தூக்கம், இவ்வளவுதான் காலையில எந்திரிப்பான். இந்த மாதிரி அவன் இச்சை அடக்கத்தோடு இருப்பான். ஏன்னா அந்த பந்தய பொருளை அடையணுன்றதுக்காக கண்ட்ரோலா இருப்பான், தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுவான். அந்த அழிவுள்ள பொருளை அவன் அடையணும்னு சொல்லி தன்னை அவன் இச்சை அடக்கத்தோடு காத்து கொள்வான். அப்ப நாமளும் எப்படி இருக்கணும், அதை தான் சொல்றாரு. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்?
அவன் அழிவுள்ள பொருளுக்காக இச்சை அடக்கத்தோடு. அப்ப நாம எந்த அளவுக்கு இச்சை அடக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்றோம். அவனே இப்படி ஓடுறான்னா அந்த பொருள் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அந்த பொருள் போயிடும், கெட்டு போயிடும், அது ஒரு மாதிரி போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள் அது அழிவில்லாதது. அல்லேலூயா. அப்போ அந்த பொருளுக்காக நாம் எப்படி ஓட வேண்டும்? அவன் உலக மக்களே இவ்வளவு இச்சை அடக்கத்தோடு தானே, அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் சொல்றாரு 26ல, அதெல்லாம் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். அப்போ பவுல் சொல்றாரு, ஓடுற ஓட்டெல்லாம் அவருக்கு வச்சிருக்கிற அந்த பந்தய பொருளை இருக்கிறது எனக்காக என்று நிச்சயத்தோடு ஓடுகிறார். இதுதான் விசுவாசம். ஆதாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி சும்மா நான் பெருமைக்கு பீத்திக்கல, நான் சும்மா அது கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கும், நான் ஏசுனா அதை ஏற்றுக்கொண்டு அது கொடுக்குற நான் பார்க்கல, ஆனா நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்றேன் அப்படின்றாரு. ஆனா 27 சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். பிரசங்கம் பண்ற நான் யோக்கியவானா இருக்கணும், இச்சை அடக்கத்தோடு இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், தேவ சாயலா இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் இந்த வசனங்கள் எடுத்து போதிக்க முடியும். நீயோ உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஒரே மனை உடையவனாய், சண்டை பண்ணாதவனாய், போதக சமர்த்தனாய், மதுபானம் அருந்தாதவனாய், கண்காணியாய், காவலாளியாய், சுத்தமானாய் உன்னை காத்துக்கொள் என்று அதே தீமத்துக்கு எழுது. அப்போ போதிக்கிற நாமோ எவ்வளவு இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்றாரு, என் சரீரத்தை ஒடுக்கி வெளிப்படுத்துகிறேன். இன்னைக்கு அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக பேர் விழுந்து விடுகிறார்கள். அதில் முக்கியமானது என்னன்னு சொன்னா, அவன் ஓடுற ஓட்டத்துல அவனை முக்கியமா விழ வைக்கிறது எதுன்னு சொன்னா, அதிகமா இன்னைக்கு உலகத்துல பிசாசின் ஆண்கள் தேவ பிள்ளைகளை தான் அதிகமா விழத்தள்ளுறான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாமோ ஆவியிலே பலப்படணும். அது சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்றார். அதனால முக்கியமானது அந்த உலகத்தான் ஓடுறானே, அவன் எவ்வளவு இச்சை அடக்கமா இருப்பான். அந்த பந்தய பொருள் அது அழிவுள்ள பொருள். ஆனால் அதை விட மேலான நம்ம ஆண்டவர் தேவாதி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக நாம் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? இச்சை அடக்கத்தோடு. உலகத்தான் எப்படி இருக்கிறான் பாருங்க. அந்த ஒரு பொருளுக்காக ஒரு மனுஷன் தான் வாங்க போறான். ஆனா இயேசுநாதரை நோக்கி ஓடுகிற இந்த ஓட்டத்துல எல்லாருக்கும் பந்தய பொருள் பரிசு உண்டு. அல்லேலூயா. உலகத்துல ஓடுற மனுஷனுக்கு அந்த பந்தய பொருள் அந்த ஓட்டத்துல ஓடுறவனுக்கு ஒருத்தனுக்கு தான் கிடைக்குன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசுநாதரை நோக்கி யாரெல்லாம் ஓடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் பந்தய பொருள் இருக்கு. அந்த உலகத்தான் அந்த பந்தய பொருளை பார்த்து ஓடுறான். ஆனா நீங்களும் நானும் பந்தய பொருளை பார்க்கல. ஆனா நமக்கு அந்த பந்தய பொருளாகிய அந்த கிரீடம் நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த கிரீடம் தான் பந்தயம். அதை தான் நம்ம என்ன பண்றோம்? அதை நோக்கி ஓடுறோம். எப்படி ஓடுறோம்? நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதோ வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து அதை உள்ளத்தில் வைத்து பூஜை பண்ணி அதை நம்ம தொடர்ந்து அதன்படி நடக்கணும். அதை பிடித்து ஓடணும். வசனங்களை பிடித்து, அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நானே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்குன்னு சொன்னார். அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு பிலிப்பியர் 2:14-15 சொல்லுகிறது. அப்போ இந்த மோசமான கோணலும் மாறுபாடான கேடுகட்ட இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்கள், கபடற்றவர்கள், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். இவர்களுத்தான் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இவர்கள் தான் இச்சை அடக்கம் உள்ளவர்கள். கோணலும் மாறுபாடு இந்த மோசமான உலகத்துல நாம் அவர்களோடு போய் சேர்ந்து விடாதபடி இந்த உலகத்தை நாம் வைராக்கிய வாங்கியோடு இந்த வசனப்படி வாழ்கிறவன் தான் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி மத்தியிலே குற்றமில்லாமல் கபடற்றவன், மாசற்றவன், இவன் தான் இச்சை அடக்கத்தோடு ஓடுறவன். ஆண்டவன் நியமிக்கிற ஓட்டத்தில் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தற்கற்பு இல்லாமல் செய்யுங்கள். முறுமுறுக்க கூடாது, தற்கற்பு இருக்கக்கூடாது. அதே 3ஆம் பிலிப்பியர் 3:13 சொல்கிறது,
பிலிப்பியர் 3:13 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டோன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி. இதான் முக்கியமானது. இச்சை அடக்கம் உள்ளவன் பின்னானதெல்லாம் நினைக்க மாட்டான், கடந்து போனதெல்லாம் நினைக்க மாட்டான். அவன் இச்சை அடக்கத்தோடு என்னெல்லாம் ஓடுறான். அவன் ஓடின பிறகு உலகத்தான் மறுபடியும் அவன் பழைய பாவ பழக்கவழக்கு வந்துடுவான். அது சொல்ல முடியாது. ஆனால் நீங்களும் நானும் அந்த பின்னானதெல்லாம் மறந்துடணும். மதுபானம், சிகரெட், வீடி, பாவ பழக்க வழக்கங்கள், பெண்கள், ஆண்கள், இப்படிப்பட்டதான தவறானது அதுல மனசுல நினைக்கிறாம ஆசை. இச்சை என்பது என்னன்னா ஆசை. நமக்குரிய பொருள் அல்லாதது மேல அவன் ஆசை வைக்கிறாம, அதான் இச்சை. தனக்குரிய பொருள் மேலதான் அவன் ஆசை வைக்கணும், அது மட்டும் அனுபவிக்கணும். தனக்கு இல்லாத ஒரு பொருள் மேல அவன் ஆசை வைக்கிறான், அதுதான் இச்சை. அந்த இச்சை அடக்கத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் அவன் சொல்கிறான். அப்படிப்பட்டவன் தான் அந்த பின்னானதெல்லாம் நம்ம மறந்துடணும். அவன் தான் இச்சை அடக்கத்தோடு ஓடுறான். முன்னான வழியாக நோக்கி ஓடணும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடணும். அப்போ இயேசுநாதர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள், அந்த லக்கு, அதை நோக்கி ஓடணும். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும். பின்னாதெல்லாம் விட்டுணும். முன்னானது இயேசுநாதரை நோக்கி ஓடணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த கிரீடம், நீதியின் கிரீடம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 4:8 வச்சிருக்கிறாரு. என்ன அந்த நீதி கிரீடம் என்பதை பவுல் சொல்றார். பவுல் நல்ல அதான் அவங்கெல்லாம் பார்த்து ஓடுறான், நம்ம பார்க்காம ஓடுறோம். அதை தான் பவுல் இங்க சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நாம் ஓடுகிற ஓட்டம் எல்லாம் போராட்டத்தோடு ஓடுகிறோம். உலகத்திலே பல போராட்டங்கள் நடக்கிறது. அந்த போராட்டங்கள் எல்லாம் உணவுக்காக, வேலைக்காக, அவருடைய பதவிக்காக, பட்டத்துக்காக நடக்கிறது. ஆனால் நம்முடைய போராட்டம் லக்கை நோக்கி ஓடுகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுகிறோம். அந்த பந்தய சாலையில் இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறோம். பின்னானைகளை மறந்து முன்னானவையாக இயேசு நோக்கி ஓடுகிறோம். அதுதான் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த ஓட்டத்திலே நீங்களும் நானும் ஓடுகிற அந்த பந்தய ஓட்டத்திலே விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். போராட்டத்தில் நாம் வெற்றி பெறணும், ஓட்டத்தை முடிக்கணும். இதை பவுல் முடித்தாரு. அதனால அவருக்கு என்ன சொல்றாங்க, அந்த ஓட்டத்தை ஓடினால் உலகத்தான் அழிந்து போகிற அந்த பொருளை பெறலாம், பந்தய பொருளை. ஆனா உங்களுக்கு எனக்கும் அழிவில்லாத பொருள், அதுதான் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். நாம் எல்லாருக்கும் கர்த்தர் தந்தருவார். பார்த்தீங்களா, நான் சொன்னேனே, அந்த பந்தயத்தில் ஓடுற ஒருத்தனுக்கு தான் கிடைக்குமா வேதம் சொல்லுது. ஆனால் இந்த பந்தயத்தில் ஓடுகிற யாரெல்லாம் ஓடுறாங்களோ, இச்சை அடக்கத்தோடு ஓடுறாங்களோ, பின்னான மறந்து முன்னான நோக்கி ஓடுறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே பரமழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடும்போது, இயேசுநாதரை நோக்கி ஓடும்போது எல்லாருக்கும் பிரைஸ் உண்டு. அதுதான் நீதியின் கிரீடம் என்று வேதம் அதுதான் பவுல் சொல்றாரு. நான் வீணா ஓடலை அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓடுகிறோம். நமக்கு அதுதான் சொல்றாரு, எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பார்த்து ஓடுறான், நீங்களும் நானும் பார்க்காம ஓடுறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:19 சொல்லப்படுகிறது, அங்கே நீதியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2:19 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர். மகிழ்ச்சியின் கிரீடம். 2வது நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு 1 பேதுரு 5:4 வாடாத கிரீடம் நமக்கு சொல்லப்பட்டது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நமக்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 1 பேதுரு 4ஆம் வசனம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க, அதை நாம் பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும். அன்பான தேவ மக்களே, நீதியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், வாடாத கிரீடம், இதை நாம் பார்க்கவில்லை. ஆனால் நமக்காக அங்கே வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலே அந்த கிரீடங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதை தான் பவுலையா அழகாக எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்கு இது முதல் நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறது. அதை விசுவாச கண்களோடு அவர் சொல்லுகிறார். ஆனால் அவன் பார்த்து ஓடுறான், நீங்களும் நானும் பார்க்காம ஓடுறோம். அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டமெல்லாம் இயேசுவை நோக்கி ஓடணும். இயேசு நமக்காக அந்த மகிமையின் கிரீடம், அந்த வாடாத கிரீடம், அந்த நீதியின் கிரீடம் நமக்காக வைத்திருக்கிறார். நிறைய கிரீடங்கள் இருக்கிறது. அதுதான் பவுலையா விசுவாச கண்களோடு சொல்றார். அவன் பார்த்து ஓடுறான், நம்ம பார்க்காம ஓடுறோம். அந்த கிரீடத்தை நம்ம பெற போகிறோம். ஆகையால் நம்ம எப்படி ஓடணும்? இச்சை அடக்கத்தோடு ஓடணும். பின்னாலெல்லாம் மறந்து ஓடணும். லக்கை நோக்கி ஓடணும். அந்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காய் ஓடணும். அதுதான் இங்கே சொல்றாரு. யாரை நோக்கி ஓடணும்? பாவம் வரும், பாரம் வரும். உலகத்தில் அந்த இச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பக்கம் பெண்கள், ஆண்கள், இந்த பக்கம் மதுபானம், இந்த பக்கம் உணவு வகைகள், இந்த பக்கம் பலவிதமான மோசமாசைகள், சினிமா கூட பல இருக்குது நம்ம போகிற பாதையில. அது எல்லாவற்றையும் என்ன சொல்றார் ஆண்டவர்? பாவத்தையும் பாரத்தையும் நெருங்கி இருக்கிறத என்ன பண்ணிட்டு தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிறது. அன்பான தேவ மக்களே, இயேசுவை நோக்கி ஓடக்கணும். அதனால தான் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலது பக்கம் இடது பக்கம் சாயாது இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிறான். அவன் அழிவுள்ள கிரீடத்தை பெறப்போகிறான். அது ஒருவனுக்கு தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைக்காது. அவன் மறுபடியும் ஓடினாலும் அவன் வந்தால் தான் கிடைக்கும். எத்தனையோ பேர் ஓடுகிறார்கள். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி ஆவிக்குரிய ஓட்டத்திலே எத்தனை பேர் ஓடினாலும் அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் கிரீடங்களை கொடுக்க அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். எந்த பொருளையும் நம்ம பார்த்து அதை ஆசைப்படும். இச்சை என்பது ஆசை. நம்ம ஆசைப்படக்கூடாது. எந்த பொருள் ஆசைப்பட்டாலும் அது கடைசியில் நாம விழுந்து. அதனால்தான் நிற்கிற நீ வீழாதிருப்பாயாக. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இச்சை அடக்கம் ரொம்ப 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 அவசியம். நம்ம பழைய காலத்திலே விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது தப்பான பாவ பழக்கங்களை செய்து கொண்டிருந்தோம். அதை தான் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடுன்னு சொல்றாரு. அப்படி இச்சை அடக்கம் இல்லாதவன் கடைசியில அவன் மரணத்துக்குள்ளாய் கொள்கிறான். யாக்கோபு 1 சொல்லப்படுகிறது 14, யாக்கோபு 1:14, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, அது கிறிஸ்தவனோ ஊழியக்காரனோ தேவப்பிள்ளை யாரா இருந்தாலும் சுய இச்சைன்னு ஒன்று வரும்பொழுது அவன் என்ன பண்றான்? அதனால் இழுக்கப்பட்டு ஆசைப்பட்டு சுய இச்சை, நமக்கு அல்லாத பொருள், சொந்தமில்லாத பொருள், நமக்கு கிடைக்காத பொருள், அது மேலாம் ஆசைப்பட்டு கடைசியில் அதை விழுந்து நம்ம சிக்கொண்டு போறான். அப்புறம் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப கடைசியில அவன் இச்சை அடக்கத்தோடு ஓடவில்லை என்றால் அவனுக்கு மரணம் நிச்சயம். அது யாராயிருந்தாலும் சரி. அன்பான தேவ மக்களை, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுவோம், இச்சை அடக்கத்தோடு ஓடுவோம். இந்த உலகத்தை சுற்றி நம்ம சுற்றி பாவம் இருக்குது, பாரம் இருக்குது, எல்லாத்தையும் தள்ளிட்டு ஓடுவோம். அவன் ஓடுறான், அந்த பந்தய பொருளுக்காக ஓடுறான், அதை பார்த்து ஓடுறான். நீங்களும் நானும் பார்க்காம ஓடுறோம். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அன்பான தேவ மக்களே, நம்ம ஆண்டவர் நியமித்த ஓட்டத்திலே இச்சை அடக்கத்தோடு ஓடுவோம், தன்னடக்கத்தோடு ஓடுவோம். இந்த உலக பொருட்கள் மேல் ஆசை வைக்கக்கூடாது. உலக பொருட்களை நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்தால் அதை நம்ம கண்ணுக்குள்ளே வரக்கூடாது. கண்ணுக்குள்ளே வந்து நம்ம எரிதத்தில் போய் அது இச்சை திரையாக்கிடணும். நம்மளை எல்லாம் மாசு கரைப்படுத்தும், மாசற்றவளாக்கும், கபடற்றவளாக்கும். அன்பான தேவ மக்களே, நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆசீர்வதித்தார். அதுக்காக நன்றி. அதுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும். அப்படியே கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து இச்சை அடக்கத்தோடு ஓடுவதற்கு எங்களால் முடியாது. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் ஆண்டவர் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நீங்கள் வரும் வரைக்கும் நாங்கள் இச்சை அடக்கத்தோடு அந்த ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள
நாங்கள் இச்சை அடக்கத்தோடு வரும். அவன் எப்படி செய்கிறானே நீங்களும் எப்படி செய்ய வேண்டும், இச்சை அடக்கத்தோடு செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பின்னானவரை மறந்து முன்னால் நோக்கி ஓடணும். நாங்கள் வீணாக ஓடலாம். வசனங்களை பிடித்து கொண்டு ஓடுறாங்க. இந்த கோணலும் மாறுபாடனுடைய சந்ததி பார்த்துல எங்களை ஓட வச்சிருக்கிறேன். கபடற்றவளாய் பிழையில்லாதவளாக இருக்கணும்பா, பரிசுத்தவான்களா நீதிமான்களா இருக்கணும். நான் மகிமைப்படட்டும். அப்பா இந்த வார்த்தைகளை கர்த்தாவே எனக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்காக நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே ஒரு சில ஜெப குறிப்பீடுக்காக ஜெபித்து நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவரே அப்பா என்றைக்கும் ஆண்டவர் சுமார் 50 நாட்களுக்கு மேலாக இந்த கொரோனா என்ற ஒரு வியாதி ஆண்டவரே உலகத்திலே எல்லா தேசத்திலும் பாதிக்கப்பட்ட மக்கள், ஒரு சில பெரிய தேசங்களிலே, வல்லமை நாடு என்று சொல்லுகிற தேசங்களிலே அநேக பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா தெய்வமே, இதற்கு முடிவு உங்கள் கையில் தான் இருக்குதுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆண்டவர் இயேசுவே, இந்த மக்களை நீர் காப்பாற்றும். இந்த வியாதியிலிருந்து அவருடைய ரட்சியும், மரண பயத்திலிருந்து, இந்த மரணத்திலிருந்து அவளை தூக்கி எடுங்கப்பா. அவன் பாவத்தெல்லாம் கழுவுங்க, மன்னிங்க, ரட்சிங்கப்பா. நாம் மகிமைப்படட்டும். இதற்காக உழைக்கிற மருத்துவர்கள், போலீஸ் துறையில் உள்ளவர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் ரட்சிங்க. அவங்க குடும்பத்திலே யாருக்கும் அந்த தொற்று வரக்கூடாதுப்பா. அதே போல தேவ பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், இந்திய தேசம், தமிழகம், சென்னை பட்டணம், அடையார் பகுதி, தாமோதரபுரத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இதிலிருந்து கர்த்தாவை ரட்சிங்கப்பா. இது ஏன் வந்தது, எதனால் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது எங்களுக்கு தெரியல. ஆண்டவர் சித்தமானால் உடைய வசனத்தை வெளிப்படுத்தும். எங்கள் சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். சபை மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்தில் அமர்ந்து அந்த பந்தய பொருளை அடையணும், அந்த லக்கை நோக்கி ஓடணும். அதுக்காக இயேசு நோக்கி ஓட எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் வசனத்தை வெளிப்படுத்திருக்கிறேன். எச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவரே, எச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நாங்கள் எச்சிக்கக்கூடாது. எங்களுக்கு அல்லாத பொருளை எச்சிக்கக்கூடாது. எங்கள் எச்சையெல்லாம், எங்கள் ஆசையெல்லாம் இயேசுநாதர் ஒருவர் மேலே தான் இருக்கிறது. எல்லாரும் தாழ்த்துவோம். எல்லாவற்றுக்கும் பாவத்தில் தாழ்த்துவோம். துதிகர மகிமை நமக்கே செலுத்துவோம். ரட்சகர் மீட்பெருமாகிய ஜீவனுடைய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தினாலே ஜெபித்தோம், ஜெபம் கேட்டு அப்படியே செய்து எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தரை பிரசனம் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகாரமானே பரவாயில்லை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாய் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மற்றும் மாறாதிருப்பதாக. ஆமென். ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.